ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சை தமிழ. சரியாக 2 வருடங்களுக்கு பிறகு 2023க்கு அப்புறம் இபிஎஃப்ஓலேருந்து இஓஏஓ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கும் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கும். இது என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன், என்ன எலிஜிபிலிட்டி, என்ன சம்பளம், எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது போன்ற ஜாப் அப்டேட்ஸை ஃப்ரீயாக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது இஓ, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த தேர்வை யார் வந்து கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா யூபிஎஸ்சி, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு ஆணையம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளை நடத்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு தேர்வை இவங்க வந்து நடத்துகிறாங்க. எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சி இருக்கோ, எஸ்எஸ்சி இருக்கோ, அது மாதிரி இவங்க ஒரு ஆணையம். ஓகே, எங்கேருந்து பார்த்துருக்கீங்கன்னா வந்திருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இன்டர்னலோ இல்லை ப்ரொமோஷனோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இஓஏஓ, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். இதில் 156 வேக்கன்சி. ஓகே, ஸோ மொத்தமாக 156 வேக்கன்சி இந்த போஸ்டிங்கில் இருக்குது. இதில் பொது பிரிவினருக்கு 78, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசி, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு 42, எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வேக்கன்சி ஸ்ப்ளிட் அப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இதற்கான சேல்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே லெவல் 8ல் இருக்கும். அந்த அளவுக்கு சேல்ரி 7th சிபிசி படி. ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது பொது பிரிவினர் இடபிள்யூஎஸ்னால். ஓபிசி அப்படின்னா 33 வயசு வரை அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா 35 வயது வரையும், மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அப்படின்னா 40 வயது வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வேக்கன்சி இருக்குது, அதாவது அசிஸ்டண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 74 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. அதில் பொது பிரிவினருக்கு 32, இடபிள்யூஎஸ், பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்மான ஓபிசி, எஸ்சி அப்புறம் மாற்றுத்திறனாளி நண்பர்கள். எஸ்டிக்கு வேக்கன்சி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பொது பிரிவில் இருக்கிற வேக்கன்சிக்கு நீங்கள் வந்து போட்டி போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு வேக்கன்சி இருந்தால் ஓகே, வேக்கன்சி இல்லைன்னா பொது பிரிவில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் பொது பிரிவில் அப்ளை பண்ணுறீங்கன்னா பொது பிரிவுக்கு என்ன வயது வரும்போ அதுதான் உங்களுக்கு. எஸ்டியாக இருந்தாலுமே பொது பிரிவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பொது பிரிவுக்கு என்ன ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுதான். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த 2வது பதவிக்கான ஏஜ் லிமிட் 35 வயது வரை உள்ள பொது பிரிவினர் இடபிள்யூஎஸ் அப்ளை பண்ணலாம். ஓபிசி அப்படின்னா 38 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி அப்படின்னா 40 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து 45 வயசு வரை அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தீங்களா அவங்க எஸ்டி வந்து மென்ஷன் பண்ணல, ஏன்னா எஸ்டிக்கு வேக்கன்சி இல்லை. ஆனால் நீங்கள் எஸ்டி அப்ளை பண்ணலாம் யூஆரில். உங்களுக்கும் 35 வயது தான் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளை போர்ட்டல் 29 ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் 18 வரையும் இருக்கும். யூபிஎஸ்சி online.nic.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதற்கான ஷார்ட் நோட்டீஸ் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் 2 வருடத்திற்கு முன்னாடி வந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை வச்சு நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி அறிவிப்பு கடந்த 2023ல் வந்திருந்தது. ஓகே, அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் தான் இது. தற்போது ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதற்கான கல்வி தகுதி என்ன, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். என்ன பதவி என்ன வயது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். முதல் பதவி பார்த்திங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஆர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பதவி இருந்துச்சுல. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியுங்க. அதே மாதிரி 2வது பதவி இருந்துச்சுல அசிஸ்டண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர், ஒரு 74 வேக்கன்சி. ஸோ அதுக்கான கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் எ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவே இந்த வேலைக்கு போதுமானது. ஆனால் டிப்ளமோ இன் கம்பெனி லா, லேபர் லா, அப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி இதில் டிப்ளமோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து விரும்பத்தக்கது. டிகிரி முடித்து இதில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது டிசைரபிள். பட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆக மொத்தம் 2 பதவிக்கும் எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. ஓகே, இந்த பதவி பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா பேசிக்ஸில் இருக்கும். இதற்கான தேர்வு நீங்கள் தமிழ்நாட்டில் எழுதிக்கலாம். பட் ஜாப் லொக்கேஷன் எங்கே வேணால் இருக்கலாம். இந்த துறையோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஓகே,
நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஜாப் லொக்கேஷன் நம்ம சவுத் சைடும் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் நிச்சயமாக வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகே. ப்ராபபேஷன் பீரியட் வந்து 2 இயர்ஸ், 2 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராபபேஷன் பீரியட். இது பொதுவாக எல்லா கவர்மெண்ட் வேலையிலையுமே வந்துருச்சு. ஸோ அதில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே செக் பண்ணிட்டு பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லா அரசு வேலையிலையுமே இப்போ இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து பென் அண்டு பேப்பர் பேஸ்டு ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இந்த முறையும் இதே இது இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் நான் இதை அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கான ஸ்கீம் பாருங்கள். இது வந்து 2 மணி நேரம் நடக்க போகுது. எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே மார்க் தான். அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்குமா, மல்டிபிள் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே. 4 ஆன்சரில் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரி, சிலபஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ டாபிக்ஸ் அப்படின்னா 6, 7, 8, 9 டாபிக். ஓகே. அதுக்கான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த 2வது பதவி அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராவிடென்ட் கமிஷனர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, அதற்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதற்கான தேர்வை நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, வெள்ளூரில் எழுதிக்கலாம். அதே மாதிரி புதுச்சேரியிலையுமே உங்களுக்கு எக்ஸாம் லொக்கேஷன் வந்து இருக்குது. ஓகே. இது வந்து லாஸ்ட் இயர் வந்த நோட்டிஃபிகேஷன். நான் இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் இதை ஒன் டைம் ரீட் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சேல்ரி, நல்ல ஒரு பவர்ஃபுல்லானது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்ததுக்கு எப்படி வந்து கொஸ்டின்ஸ் இருந்தது, எப்படி வந்து கட் ஆஃப் இருந்தது, இந்த போல் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் வந்து பெஸ்ட்டு புக்ஸையுமே முடிஞ்சிச்சுன்னா டேக் பண்ணுறேன். ஸோ அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணிவிடுங்க. எந்த டோஸாலும் கமர்ஷியல் இன்ஸ்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.